ஸ்டெர்லைட் கம்பெனியை இழுத்து மூணு ஸ்டெர்லைட் ஓனரே கூட அந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டான். அண்ணாமலை அந்த அளவுக்கு வருத்தப்படுறான். அண்ணாமலை வருத்தப்படுறான்னா பிஎல் சந்தோஷ் வருத்தப்படுறான். ஏன் பிஎல் சந்தோஷ் போன்ற அண்ணாமலை போன்ற பாஜக காரனுங்க வருத்தப்படுறானுங்கன்னு சொல்ல வரேன். நான் சொல்லியிருப்பான் அண்ணாமலை. அதாவது நாம காப்பரை எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஸ்டெர்லைட் மூலியமா. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாதிரி காப்பரை நம்ம இம்போர்ட் பண்ற இதுக்கு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். காரணம் அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி மூடினதுனால. ஏண்டா அதனால எத்தனை உயிர் செத்து போச்சு. அப்ப எத்தனை உயிர் செத்து போனாலும் அந்த உயிர்லாம் முக்கியம் இல்ல, அதனால வந்த வருமானம் காப்பர் முக்கியம். மனுஷன் உயிரோட காப்பர் முக்கியம் ஒண்ணு. அப்ப காப்பர் முக்கியமானா காப்பரை விட இன்னொன்னு முக்கியம் உங்களுக்கு என்னன்னா கமிஷன். இப்ப இந்த காப்பர் மூலமாக எலக்டரல் பாண்டு மூலமா அந்த ஸ்டெர்லைட் நடத்தக்கூடிய வேதாந்தா நிறுவனத்துக்கிட்ட நஞ்சை வாங்கி திங்கினோம். இதை கிராமத்துல ஸ்லாங்ல வேற மாதிரி சொல்லுவாங்க, நஞ்சை வாங்கி திங்கணும். இதை இன்னும் ரொம்ப லோக்கலா சொல்லுவாங்கல்ல, நான் அந்த இதுலயே சொல்றேன். அப்படி அவன்கிட்ட நஞ்சை வாங்கி திங்கினோம். அப்ப அந்த கமிஷன் காசு வரல, யாரு கட்சிக்கும் வரல, இங்க உள்ள ஸ்டேட் பாஜகவுக்கும் வரல. அப்படிங்கிற கோபத்தினாலதான் இன்னைக்கு அவன் சொல்றான் மனுஷன் உயிரோட காப்பர் முக்கியம் சொல்றான் அண்ணாமலை. இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம ஸ்டேட்டுக்கு தேவையான தேவையே இல்லை, நீ லண்டன்ல இருந்திருக்கலாம்டா அப்படின்னு நான் சொல்ல வரேன்.